வணக்கம்பலி. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அனுமந்தன்பட்டி பகுதியை சேர்ந்தவர்தான் பிரசாத். இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த அனீஸ் ரஹ்மான் என்பவருடைய மனைவிக்கும் பழக்கம் ஏற்பட்டு நாடைவில் அது தகாத உறவாக மாறியிருக்கிறது. இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள். இதை அறிந்த அனீஸ் ரஹ்மான் தன்னுடைய மனைவியை கண்டித்தும் இருக்கிறார். இதனால் அவருடைய மனைவி பிரசாத்துடனே சென்று விட்டார். தன் மனைவியோடு தகாத உறவிலிருந்து தன்னிடமிருந்து பிரித்த பிரசாத் மீது அனீஸ் ரஹ்மானுக்கு கோபம் அதிகரித்தது. இதனால் அவரை தீர்த்து கட்டுவதற்காக சமயம் பார்த்து கொண்டு இருந்தார். இந்த நிலையில்தான் இன்று காலை பிரசாத் முனீஸ்வரன் கோயில் அருகே உள்ள ஒரு ஹோட்டலில் இருந்து வெளியே வந்திருக்கிறார். அவரை பார்த்ததுமே அனீஸ் ரஹ்மான் தான் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களால் அவரை தாக்கவும் முயன்றுள்ளார். உடனே சுதாரித்து கொண்ட பிரசாத் அவரிடமிருந்து தப்பி ஓடியுள்ளார். அதன்படி அவர் உத்தமபாளையம் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் அருகே ஓடிய போது ரஹ்மான் பிரசாத்தை கீழே தள்ளி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் சம்பவம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து பிரசாத்துடைய உடலை கைப்பற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் போலீசார் தப்பி ஓடிய அனீஸ் ரஹ்மானை தேடியும் வருகிறார்கள். பட்ட பகலில் நீதிமன்றம் வளாகம் அருகே வாலிபர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.